பொண்ணு காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு அவளோட அப்பா வெளியூருக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. காதலி கார்ல போறத பாக்குற ஹீரோ ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான். ஆனா அங்க அவனோட அப்பா ரொம்பவே சத்தம் போடுறாரு. நாங்க காற்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணனா இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க வேணாம்னு சொல்றாரு. மனமுடைஞ்சு வீட்டை விட்டு வெளியில போறவன அவனோட அம்மா தடுத்து நிறுத்து கையெடுத்து கும்பிடுறாங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அம்மாவுக்காக பொண்ணு பார்க்க போறான் ஹீரோவும். அங்க பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணலான்னு. நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஹீரோ நீ இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு தனியா அங்கிருந்து போயிடுறான். இதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த நாள் காலையில அவ காஃபி கொண்டு வந்து வைக்கிறா. ஆனா அந்த காஃபியை தொடாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இந்த பொண்ணு மூஞ்சி சோகமாயிருது. ஆனா ஹீரோ எந்திரிச்சு போனது எதுக்குன்னா இன்னொரு கப்பை எடுத்துட்டு வந்து அவளுக்கும் காஃபி ஊத்தி கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவன் நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். ஆனா அதை படிக்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தெரியல. இதனால அவனே அந்த பொண்ணுக்கு படிக்க சொல்லி கொடுக்குறான். இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ரொம்பவே நெருக்கம் அதிகமாகுது. ஆனாலும் ஹீரோவால பழைய காதல் நினைவுகளை மறக்க முடியல. அதனால அவங்க சந்திச்சுக்கிற இடமான ஆத்தங்கரை ஓரத்துல அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்ட லெட்டர்கள்லாம் படிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற அவனோட மனைவியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோவுக்கு தபால்காரர் ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நம்ம நாளைக்கு ஸ்டேஷன்ல காலைல 10 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துருது. அவன் ஆவலோட வீட்டுக்கு போறான் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு. ஆனா அந்த இடத்துல அவனோட மனைவி ஸ்லேட்ல எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, வாழ்க்கை முழுக்க அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இது அவனோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்குது. அவனும் தன்னோட மனைவியை பார்க்கறான். பார்த்தோன்னே அவனோட கையாலேயே அந்த லெட்டரை கசக்கிடுறான். அப்புறம் பல வருஷங்களுக்கு கழிச்சு பார்க்கறாங்க அவனோட காதலியும் அவனை தேடி வந்திருப்பாங்க. இதை நம்ம பார்ட் 1லயே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க வீடியோவை கீழே கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் அவங்க ஹீரோ வந்து எப்படி தன்னோட மனைவி கூட சந்தோஷமா சேர்றான் அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. எல்லாருக்குமே காதல் நினைவுகள்னு ஒன்று இருக்கும். அதுக்காக வாழ்க்கை இல்லாம போயிடாதுல்ல. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.